வெல்கம் டு ஓகே பூமர். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா ஷெர்லாக் அண்ட் வாட்சன் வந்திருக்காங்க. இவரு ஷெர்லாக், இவங்க வந்து வாட்சன். மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீஸ் லிக்கிங் இஸ் பால்ஸ். இவங்க இன்ட்ரோக்காக மட்டும் கொஞ்சம் என் ஸ்க்ரீனை பெருசு பண்ணியிருக்கேன். நான்சி ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்க வேணாம். ஷெர்லாக் சே ஹாய். ஏதாவது கியூட்டா பண்ண சப்ஸ்கிரைபர் கமான் கோஆபரேட் பண்றோம். சே ஹாய் டு சப்ஸ்கிரைபர்ஸ். ஷெர்லாக் அங்க பாரு. சே ஹாய். சே ஹாய். பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கான்ல. இவன் இருப்பான் ஒரு 50 கிலோ இருப்பான். பட் இஸ் அ ஜென்டில் ஜெயண்ட். எப்படின்னா குட்டி ஆடு துரத்துனா கூட ஓடி வந்து எங்க கேட்ட தட்டுவான், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கன்னா 7 மணிக்கே தூக்கம் எந்திரிச்சு ஹாய் சொல்லிட்டு 30+ ஸ்டார்ட் ஆகுறீங்க. வாட்சன் சே ஹாய். சே ஹாய். சே ஹாய். சே ஹாய். உங்களுக்கு இல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. கோடான கோடி சப்ஸ்கிரைபர்ஸ். நான் எப்படி சைலண்டா இருக்கேன்? நீங்க பாதி நேரம் அப்படிதான் இருக்கீங்க சைலண்டா. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜெயிச்சது சந்தோஷம், ஆனா தப்பான டைமிங்ல ஜெயிச்சிட்டாங்க. கரெக்ட் தான். அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எது பண்ணா சந்தோஷப்படுவாங்களோ அதை பண்ணக்கூடாதுன்னு இந்த சீசன் ஃபுல்லா முடிவு எடுத்திருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, சிஎஸ்கே டசன்ட் fans okay, CSK as a team management doesn't give a fuck about RCB ன்னு எனக்கு என்னமோ தோணுது. நீ போவாம போ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டுக்காத மாதிரி நான் பாட்டு ஃபுல் எனர்ஜியில் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடினாங்க. பிகாஸ் they didn't have any intention to lose. ஃபுல் ஆன் பவர் மோட்ல போய் அடிச்சாங்க. ஸோ அதை பத்தி நீங்க அவங்க எப்பவுமே கண்டுக்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம தான் சும்மா நம்மளுக்குள்ள காமெடி பண்ணிட்டு கிடப்போம். இது ஜெயிச்சா அவன் போயிடுவான், நமக்கு தெரியாது, நம்ம தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் ஜெயிச்சா இவன் போயிடுவான், நம்ம தான் அடிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஆர்சிபி அவனுக்காகவே ஜெயிக்க மாட்டான், அவன் வேற யாருக்காக ஜெயிச்சு. ஆர்சிபி இல்ல, அவங்க எல்லாம் கூட்டாளியா இருந்து சிஎஸ்கே ஆர்சிபிக்காக ஜெயிச்சு கொடுத்துச்சோன்னு இருந்தாலும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. என்னன்னா இந்த சிஎஸ்கே டீம் போய் இந்த டேபிள் டாப்பர் ஜிடி டீம் அது 87 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல எப்படா தோக்கடிச்சீங்கன்ற ஒரு ஷாக் இருக்கு. டெஃபினெட்லி 2025 is definitely a season to forget. But next அந்த 1 year வரைக்கும் they have given someone moral boost for every fan. Like still there is இன்னும் சரக்கு இருக்கு, நம்மளால பவுன்ஸ் பேக் பண்ண முடியுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா in terms of batting பாத்தீங்கன்னா ரொம்ப கிளிக் ஆச்சு எல்லாமே. அதுவும் என்னன்னா இன்னைக்கு கான்வே அடிச்சது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். லைக் கான்வே அடிச்சாரு, ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் கூட வந்து அடிச்சாரு. கான்வே அடிச்சது ப்ரோ எனக்கு பெரிய சோகம் ப்ரோ. உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ். இத வச்சு அடுத்த சீசன் டிக்கெட் போட்டுருவாங்க ப்ரோ. அவ்வளவு ஏமாற மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. மேபி வேணா பாருங்க, கன்ஃபார்ம் அஸ்வினை டிராப் பண்ணாலே will be very very lucky next season. இல்ல பட் as you said bro பத்ரிநாத்தே அஸ்வினை டிராப் பண்ணனும்னு சொல்லிட்டாப்ல. இதுக்கு மேல I think there is no lowest point in Ashwin's life. அஸ்வினை டிராப் பண்ண எல்லா மேட்சும் உடனே வின் ப்ரோ. 3 மேட்ச் டிராப் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். டீம்ல வருவார் போவார், போன உடனே ஒரு பூஸ்ட் கிடைக்குது டீமுக்கு, என்னன்னே தெரியல. அஸ்வின் ஆடி இருந்தா கூட பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா தீபக் கூட தான் எடுத்தாங்க, அவருக்கு பதிலா தீபக் கூட பேட்டிங்கே வரல. பட் அவர் பவுலிங்ல இல்லங்கிறது ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கு. ஏன்னா பவர் பிளேல போடுறதே ஒரு பூஸ்ட் தானே ப்ரோ அஸ்வினுக்கு பதிலா. என்ன நம்ம டீம் வேற வெளிய போறப்ப டாப் ஆஃப் தி டேபிள் இருக்கவன அடிச்சிட்டு போயிருக்கு. சோ இத வச்சு என்ன ஒரு ஆணி கூட புடுங்க முடியாது. ஒரு ஆணி புடுங்க முடியாது. பட் சம்திங் ஒரு மாரல் பூஸ்ட் தானே. அடுத்த வருஷம் வரைக்கும் நம்மள அதேதான். அடுத்த வருஷம் வரைக்கும் டெஃபினெட்லி இது இருக்கு. பட் ஆனா இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் இது வரல. இன்னும் அஸ்வின் கூடாவ மியூசிக்கல் சேர் விளையாடிட்டு இருக்கானுங்க. இவங்க பிக் பண்ற ஆளுங்க வந்து இப்போ இருக்கிற அதே மாதிரி உர்வில் பட்டேல் வேணும். இல்ல ப்ரோ, கடைசி 2 மேட்ச் எல்லாம் மயிரே போச்சு. நீங்க எதுக்கு இன்னும் அஸ்வின் கூட மியூசிக்கல் சேர் ஆடிட்டு இருக்கீங்க? யார ஆட வைக்க சொல்றீங்க? நான் கேக்குறேன், ரச்சின் ஆட வச்சு ரச்சினுக்கு 2 ஓவர் கொடுங்க. என்ன பிரச்சனை? ரச்சின் யாரு ஆடுறதுக்கு? ஓவர்சீஸ் ஸ்லாட் அது பிரச்சனை தான். அப்ப கான்வே சரி, பெஞ்சில கூட ஆள் இல்ல, அந்த லெவல்ல நம்ம இருக்கோம். அதான் உண்மை. ஓ ஆயுஷ் மாத்திரையா அவன் ஸ்கூல் மேட்ச்க்கு எல்லாம் போன் அடிப்பான். இதே மாதிரி நான் என்கிட்ட 2 பசங்க இருக்காங்க, நான் கூட்டறேன் பவுலிங் 2 பசங்க. அந்த ஆண்ட்ரேஸ் இதெல்லாம் வெட்டியாதானே கிடையாது. அவன் கை கால உடைச்சு விட்டு ரீப்ளேஸ்மென்ட் ஏதாவது சைன் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, காசி தாத்தா சத்தியமா ஃபிளெமிங்க கன்சல்ட் பண்ண கூடாது. போய் ஆயுஷ் மாத்திரையிட்ட போயிட்டு உங்க ஸ்கூல் பசங்க வேற யார் யார் இருக்கானுங்க, சின்ன பசங்க எல்லாம் 4 பசங்களை எனக்கு இன்ட்ரோ கொடு, அந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி லோக்கல் கேங்லாம் இறங்கணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்த வருஷம் உர்வில் பட்டேல் இவனுங்கிட்ட தான் வந்து கன்சல்ட் பண்ணுமே ஆக்சுவலா எந்த டீம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் கேர்லெஸ்ஸா ஆடுறாங்க ஆக்சுவலி. சீரியஸ்லி இவங்க 3 பேரும், ஆயுஷ், உர்வில் அண்ட் பிரேவிஸ் நிஜமாவே நல்ல ஷாட்ஸ். ஆயுஷ் வந்து
இன்னொரு பெரிய இது என்னன்னா ஆயிஷ்ட நிஜமாலே லைக் ஷார்ட் செலெக்ஷன் எல்லாம் போக இன்டென்ட் செமையா இருக்கு. சின்ன பையனா இருக்கேன், எனக்கு ரெக்கார்ட் போடணும், எனக்கு 50 ரீச் ஆகணும்ன்றதை விட டீம் ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ட் இருக்கு. எல்லா மேட்சுமே 30 of 15 ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பட் ஆனா அந்த மினிமம் அமௌண்ட் அடிச்சுட்டு இஸ் கெட்டிங் அவுட், விச் இஸ் டோட்டலி ஃபைன். T20 கேமுக்கு இதுதான் வேணும் பேசிக்கலி. செம்மையா பண்றான் அந்த ரோலை. இது ப்ரோ டெவால்ட் வேற மாதிரி, டெவால் பிரவிஸ் வேற மாதிரி ஆக்சுவலி 3 பேருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்லயும் நல்லா பண்ணாங்க. 2 கேட்ச் சூப்பரா பிரவிஸ் ஒரு 4 ஸ்டாப் பண்ணுது. அது சிஎஸ்கே நீ ஃபீல்டிங்கே ரொம்ப டாப் நாச்சா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கேம், எதையுமே குறை சொல்ல முடியல. பேட்டிங் பவுலிங் ஃபர்கெட்ஃபுல் சீசன் தான், பட் நாட் அ ஃபர்கெட்ஃபுல் மேட்ச் இந்த லாஸ்ட் மேட்ச். சின்ஸ் இன் சிஎஸ்கே பீட்ஸ் ஜிடி ரைட் நோ வென் வி ஆர் ஸ்பீக்கிங், என்ன சொல்ல வரேன்னா பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் சான்சஸ், அதாவது பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிட்டாங்க, யார் வேணா என்ன பொசிஷன் வேணா போலாங்கிற சிச்சுவேஷன் இருக்கு. ஜிடி கேன் மேக் இட் ஃபர்ஸ்ட் ஆர் ஈ கேன் இல்ல 4th பிளேஸ் கூட வரலாம். எம்ஐ கேன் மேக் இட் ஃபர்ஸ்ட் ரைட் நோ டு த டாப் 1 பொசிஷன் கூட போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆர்சிபி யாரு குவாலிஃபயர் 1 ஆடுவா, எலிமினேட்டர் ஆடுவா அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து ஒரு இதாவே சொல்ல முடியல, ஒரு டெஃபினேட்டிவ் ஆன்சரே வர முடியல. அதுவும் நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒன்லி 2 மேட்சஸ் ஆர் லெஃப்ட். அந்த 2 மேட்சஸ்ல டாப் 3 டீம்ஸ் இந்த பொசிஷனுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறானுங்களா இல்ல அதுவா தற்செயலாம் நடக்குதா, இது எனக்கே புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பிளே ஆஃப்ஸே எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கு இந்த பிளே ஆஃப் பொசிஷன். இந்த எப்பயுமே இந்த கடைசி 2 மேட்ச் அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கொஞ்சம் திடீர்னு எஸ்ஆர்எஸ் ஜெயிக்குது, திடீர்னு சிஎஸ்கே ஜெயிக்குது. அதான் எனக்கு புரியல, இதெல்லாம் இவனுங்க எப்படி செட் பண்றானுங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த சீசன் தான் இருக்கிறதுலே ஏர்லியஸ்ட் பிளே ஆஃப் டிசைட் ஆன சீசன். ஸோ அந்த வகையில இது வந்து இருக்கிறதுலே ஒரு மட்டமான மொக்கையான சீசன் தான். லைக் 7-8 மேட்சஸ் லெஃப்ட்லேயே பிளே ஆஃப் டிசைட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே கிடையாது. லைக் இது வரைக்கும் க்ளோசஸ்டா வந்ததே 3 மேட்சஸோ ஏதோ தான். ஸோ அந்த வகையில இது மொக்கையான சீசன். அதை பார்த்துட்டு டிஆர்பி ரேட்டிங்லாம் கம்மியாயிருச்சுன்றதை பார்த்துட்டு சரி ஓகே அட்லீஸ்ட் டாப் 2லயாவது கொஞ்சம் டென்ஷனை வைப்போம்னு சொல்லிட்டு திருப்பின மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ஆர்சிபிக்கு ஒரு கிரெடிட் தரம் ப்ரோ. நிஜமாலுமே ஆர்சிபி மேட்ச் நிஜமாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ. சத்தியமா பாக்குறதுக்கு என்னதான் நீங்க சொல்லுங்க, சத்தியமா மேட்ச்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ பாக்குறதுக்கு. ஆர்சிபி மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதாங்க இருக்கு. எல்லா ஆர்சிபி மேட்ச்மே இவரு 2010-2012 ஆர்சிபி மீம்ஸ்க்கு போயிட்டாரு. அப்பவும் ஜெயிக்க மாட்டானுங்க. என்ன மீம்ஸ் போடுவாங்க தெரியுமா? ஹார்ட்ஸ் கிட்னிஸ் வி ஒன் ஹார்ட்ஸ் கிட்னிஸ் இல்ல ப்ரோ, ஹார்ட்ஸ் கிட்னி அதெல்லாம் நான் சொல்ல வரல. இட் இஸ் டெஃபினெட்லி சூப்பர் என்டர்டெய்னிங் ப்ரோ. அன்னைக்கு அவனுக்கு ஃபோக்கா நானுக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கிளாசிக்கான மேட்ச். அப்படியே படப்பட சேஸ் பண்றாங்க. வெறும் என்டர்டெய்னிங் ஆறது மேட்டர் இல்ல, என்டர்டெய்னிங்கா போய் அவனுக்கு சோக் பண்றது. இந்த சீசன் we should have been like number for இருங்க ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே சேப்பாக் மேட்ச் செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு அது ஏன்னா சிஎஸ்கே இருந்துச்சு அந்த மேட்ச்ல, அதனால அது பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்காது. கேளுங்க நான் சொல்ல வரது என்ன, டெஃபினெட்லி ஆர்சிபி மேட்சா இன்னைக்கு சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா வருது. நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். இல்ல இந்த வீடியோ சையத் வந்து கிரிக்கெட் ஃபேன் புகழ் ஒரு கட்டத்துல அது வன்மமோ தோப்பானா இல்லையா, இந்த மேட்ச் தோப்பானா இல்லையா பார்க்கலாம் அப்படிங்கறத விட அவன் பேட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த ஃபில் சால்ட் எடுத்து அடிக்கிறான். they are playing perfect T20 cricket. ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலே டாப் 2. நோ ஆமா ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு டாப் 2 போயிட்டா செம்ம சான்ஸ் ஃபார் வினிங் தி கப். ஏன்னா பாட்டம் 2 வந்து தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிக்கணும், டாப் 2 வந்து தோக்கறவன் வந்து இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கணும். ஸோ இவ்வளோ விளையாண்டு வரவன் ஒருத்தன் ஜாலியா போய் ஃபைனல்ல போயிட்டு இப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பான். அவனை போய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ யார் டாப் 2 வராங்கன்றத பொறுத்து தான் சொல்ல முடியும். ஜிடியும் கடைசியா நம்பட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆகிறான். நல்லா தான்டா இருந்த ஜிடி போன மேட்ச் எக்ஸ்போஸ் ஆயிட்டான். மிடில் ஆர்டர் சுத்தமா இல்ல. முதல் 3 பேர் ஃபயர் ஆகிறதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கானு. இல்ல ஷாருக் கான்ல சம்மடி அடிச்சா, நீங்க வேற இன்னைக்குதான் அடிச்சான். அதான் இல்லன்னு சொல்ல, பட்லர் போறான் ப்ரோ. பட்லர் இல்லாம யோசிச்சு பாருங்க. இல்ல டெவாட்டியாவுமே வருஷத்துக்கு 2 மேட்ச் தான் ஆடுவான். ஆடுவான் ஆனா தேவைன்னும் போது நிப்பால. ரஷீத் கான் இருக்கான். ரஷீத் கான் இந்த சீசன் இருக்கான் அவ்வளவுதான். பவுலிங்கும் போடலாம், பேட்டிங்கும் அடிக்கலாம். நீங்க சொல்ற பேர் எல்லாமே கரெக்ட். இதெல்லாம் போன சீசன் முந்தின சீசன் சொன்னா கரெக்ட். இந்த பயங்கர ஸ்ட்ராங்கா எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. அட்லீஸ்ட் அவங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கு இருக்காங்க. இருக்காங்க நேம்ஸ் எல்லாம் பெரிய நேம்ஸ். ஆனா இந்த சீசன் இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஒரு மேட்ச் அப்படி ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வரல. வந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பாயிண்ட் ஆக்சுவலா என்னன்னா சிஎஸ்கே மேட்ச் பார்த்த மாதிரி
பழைய சிஎஸ்கே மேட்ச் பார்த்தா புரட்ட சத்தம் கேக்குது. சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த வருஷம் என்னன்னா சாய் சுதர்ஷன் அண்ட் கில் ஹேவ் பீன் டாமினேட்டிங் சோ மச் தட் அவங்களோட டெஸ்டே பண்ண முடியல, மிடில் ஆர்டர் வந்து பெருசா டெஸ்ட் பண்ண முடியல. அதுதான் ஒரு பெரிய ட்ரபுளா இருந்திருக்கு ஜிடிக்கு. ஸோ அதை இந்த மேட்ச்ல டெஸ்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். பாக்கி டெஸ்ட் ஃபெயிலியர்னு வந்திருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. பட்லர் போயிட்டானா தே ஆர் அவுட். எப்படி I don't think GT has chance to. ஆனா I don't think they rely on Butler. Butler is one of the strongest factor. இல்லன்னா கிடையாது. போன வீடியோல ஒருத்தர் சீட் ஜிடின்னு எடுத்தாரு. இந்த இப்போ வந்து I don't சொல்றேன் இல்ல நான் இருக்கிற டீம் தோத்துறோம். மட்டமா போயிடும். நீங்க பாருங்க, அதாவது இது உண்மையான ஜிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வெங்கட் தான் நினைக்கிறேன். அதுக்குதான் நான் போன மேட்சே சொன்னேன், என்னைய பேச விடுங்க, நான் பத்து ஆர்ஜிபி எடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்ல சர்வ டிபார்ட்மெண்ட்டும் உச்சத்தில் இருந்த ஒருவன், அந்த ஒருவன் வெங்கட் அந்த சீட்டை எடுத்த உடனே எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எக்ஸ்போஸ் ஆனான் ஒரே மேட்ச்ல. வெங்கட் ப்ரோ, நீங்க வந்து நீங்க உங்களுக்கு இது ஆர்சிபி ஜெர்சி ஒன்னு ஆர்டர் பண்றீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே ஆர்சிபி டீம் தான். நீங்க வந்து எம்ஐஆர் ஆர்சிபின்னு கேட்டப்பவே நான் ஆர்சிபி தான் சொன்னேன். அதனால நீங்க ஆர்சிபி டி ஷர்ட் போட்டு தான் அடுத்த வீடியோக்கு வரணும், பிளே ஆஃப் வீடியோஸ்க்குலாம். எனக்கு மும்பை ஆர்சிபி ரெண்டு பேருமே ஜெயிக்கலன்னா சந்தோஷம் தான். அதுக்கு என்ன ஜிங்ஸ் வேணுமோ நான் பண்றேன், என்ன வேணா நான் பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிஎஸ்கே இந்த மேட்ச் எப்படி ஆனாங்கன்னா நத்திங் டு லூஸ்ங்கிற மாதிரி தான். அது ரொம்ப நேரமாவே நத்திங் டு லூஸ் தான். கடந்த ஒரு 5-6 மேட்சாவே அப்படிதான் ஆடணும். பட் இந்த மேட்ச் ரியலி நத்திங் டு லூஸ், சரி ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அடிச்சாங்க. பட் நடுவுல ஒரே ஒரு விஷயம் பரிச்சை வந்து தலை பண்ணாரு. அது என்னன்னா தூபேக்கு பவுலிங் கொடுத்தாரு. எனக்கு நெஞ்சு அடைச்சிக்கிச்சு. ஒரு டெஸ்ட் லெவல்ல கூட ஆக்சுவலி நீங்க சொல்ற கரெக்ட். இன்னைக்கு 121 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தா நமக்கு உடன் ஸ்பூனே கிடைச்சிருக்காது. ஆனா நம்மளால டூபேக்கும் ஹூடாக்கும் போலிங் கொடுக்குறாரு, என்னன்னு புரியல. இந்த கணக்கே அவருக்கு தெரியுமா தெரியாதா? என்ன 9th இருந்தானே 10th இருந்தானே மயிரே போச்சு விளையாடுறானான்னு புரியல. இல்ல எனக்கு இதுல டூபே ரிட்டென்ஷனுக்கு ஏதாவது யோசிச்சிருப்பாங்க, பவுலிங்கும் ஆகுதா இல்லையா பாத்துரலாம் அப்படின்னு. பட் போட்டிருக்காங்க காட்டணும். டூபேஸ் லிட்டில் அன்பார்ச்சுனேட்னா அவங்களுக்கு 2 மிஸ்ஃபீல்டு தலை ஒரு வைடு 4 விட்டாரு. அப்புறம் இன்னொருத்த ஃபீல்டிங்ல கைக்கு வந்தது 4 விட்டான். இல்லைனாலும் மோசமான பவுலர் தான். இது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு எக்கானமி எடுத்து பாக்குறப்ப அது ஞாபகம் இருக்கக்கூடாது, இதுதான் ஞாபகம் எவ்வளவு ரன் கொடுத்தான் அப்படின்னு. இதெல்லாம் ஓகே ப்ரோ. முக்கியமான ஒரு ஸ்கேம் பேசணும்னா சையத் ப்ரோ என் கழுத்தை கடிச்சிருவாரு. ஜடேஜான்னு ஒருத்தன் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம டீம்ல. அவன் மாட்டாங்க பவுலிங். இதே அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளே போட்டிருந்தா என்ன ஆயிருக்கு? அஸ்வின் ஸ்கேம் அவனை தூக்கி போடுங்கன்னு சொல்லியாச்சு. நீங்க வந்து பியோட ஹெச்டிபியை கம்பேர் பண்ணா ஹெச்டிபி பெருசா தான் தெரியும். ஆனா ஹெச்டிபிங்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும், புரியுதுங்களா? இல்ல ப்ரோ, பவுலர் ஆஸ் அ பவுலர் கிடையாது. ஜடேஜா பவுலரா இந்த சீசன் என்ன சாதிச்சான்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, டீசன்ட் பவுலர் ப்ரோ. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த அஸ்வின் வந்து ஒரு 3 மேட்ச் 2 பாயிண்ட் போயிடும் அஸ்வின்னால. அப்புறம் ஒரு மேட்ச் வந்து 4 ஓவருக்கு 25 ரன் கொடுப்பாரு. அப்போ பீடாக் வந்து அவர் தான் உங்களுக்கு பவர் பிளேல மாசா போட்ட பவுலர்னு ஒரு ட்வீட் போட்ட மாதிரி ஜடேஜா வந்து நல்ல பவுலர் தான். அதாவது ஜடேஜா வந்து விக்கெட்ஸ் எடுக்கணும், ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்கணும், எதுவுமே பண்ணல இந்த சீசன், புரியுதுங்களா? நீங்க வந்து அஸ்வினோட கம்பேர் பண்ணும்போது ஜடேஜா மாசம் தெரியாது உங்களுக்கு, அவ்வளவுதான். பேட்டிங்லேயே இஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான் இந்த சீசன். பேட்டிங் கடைசி இந்த மேட்ச்க்கு முன்னாடி மேட்ச் 2-3 மேட்ச்லாம் கொஞ்சம் கிளிப்ஸ் காமிச்சாரு ப்ரோ. இல்லன்னு ப்ரோ எனக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா, நான் வந்து ஜடேஜா நீங்க ஆர்சிபி மேட்ச் எடுத்துக்கோங்க, நம்மால நல்லா ஆடினாரு, ஓகே நான் ஒத்துக்கிறேன். கடைசி 3 அந்த தடவினாரு. ப்ரோ அது எப்படி ப்ரோ நீங்க வந்து ஜடேஜா ஃபெயிலியர் போத் இன் பேட்டிங் அண்ட் பவுலிங். அவனுக்கு கொடுத்தது 18 கோடி, ஓகேங்களா? அஸ்வினோட டபுள் 18 கோடிக்கு. நீங்க சொல்லுங்க ஜடேஜா ஸ்கேமா இல்லையா இந்த சீசன்? ப்ரோ கோடி வச்சு பேசாதீங்க ப்ரோ. நீங்க அப்புறம் வேற என்னத வச்சு எஃபர்ட் பாருங்க ப்ரோ. தலப்படம் மாதிரி எஃபர்ட் பாருங்க ப்ரோ. நீங்க இது எனக்கு புரியல. ஜடேஜா வந்து ஆப்போசிட் இயக்கத்தை சேர்ந்தவர், எதுக்கு இவ்வளவு சொம்பு தூக்குறாருன்னு எனக்கு புரியல. எனக்கு ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு கட்டத்துல வந்து பயங்கரமான ஜடேஜா ஃபேன். நடுவுல கொஞ்சம் ஜடேஜா கடிக்க ஆரம்பிச்சேன் பேட்டிங். இதுல நான் கடைசி ஒரு 2-3 மேட்ச்ல வந்து திருப்பி பழைய ஜடேஜா ஃபேனா நான் மாறிட்டேன். ஏன்னா வந்து இன்டென்ட் காமிச்சான், வந்தோடனே பட்டு அடிச்சான். ஸோ அதனால அந்த 2 டவுன் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து ஆக்சுவலா இட் வாஸ் நாட் ஒரு 4-5 மேட்ச்ல மட்டும் தான். அதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் நான் ஒரு டயலாக் வச்சிருக்கேன்.
பயம் காட்டினதுக்குலாம் 2 பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க சம்பந்தங்கிற மாதிரி. இன்டென்ட் காட்டினதுக்குலாம் 2 பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த மேட்ச் ஆர்சிபி மேட்ச் பினிஷ் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச். அப்ப தடவனாரு பாருங்க, ஒரு தடவை ஜடேஜா, தோனி, தூபே 3 பேர் சேர்ந்து தடவனானுங்க. யாரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபினிஷர்னு சொல்லிக்கிறீங்க? நான் சொல்லிட்டேன், அன்சுல் கம்போஜ். கடந்த 2 மேட்சா 3 மேட்சா அவர்தான் லாஸ்டா ஃபினிஷ் பண்ணாரு. தூபேக்கு பவுலிங் ட்ரை பண்ணதுக்கு பதிலா அன்சுல் கம்போஜ் பேட்டிங் ட்ரை பண்ணிருக்கலாம் கடைசி மேட்ச். என்ன கதை அப்படின்னு சொல்லி அவனை ஒரு டெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் வேற போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. எதுவும் நான் சொல்லல, யோசிச்சு சொல்றேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு. என்ன இல்ல ப்ரோ, எனக்கும் போன சீசன் போயிருந்தா கூட ஓகே தான். இந்த சீசன் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல போறது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. எனக்கு நிஜமாலே தெரியல. இப்போ தலை வந்து போனா பிரான்ச்சைஸ்க்கு நல்லது டெஃபினெட்லி. லைக் ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு ஃபினிஷர், யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணி அவனையா செட் ஆகுது பண்ணலாம். பட் ஆனா இந்த ஆளு தலையில வேற எல்லாத்தையும் கட்டி விட்டானுங்க கடைசி நேரத்துல. இந்த ஆளு ஜாலியா ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டு போகாம எல்லாத்தையும் வாங்கிட்டு தலையில தூக்கிட்டு உட்காந்துருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபினிஷர் தலையோட ஒரே ஃபால்ட் என்னதான் டீம்ல ஆஸ் ஃபினிஷர் நீங்க ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மத்த டீம் ஃபினிஷரோட பார்ல தான் இருக்காரு. அவர் 43 வயசுக்கு 4 கோடிக்கும் பார்ல தான் இருக்காரு. வெல்கம் டு ஓகே பூமர் சொன்னதை விட இந்த 4 கோடிக்கு பவுலிங் இது சொன்னதுதான் ஜாஸ்தி இந்த வீடியோல. கரெக்ட் தான். நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, தலை வந்து இன்னுமே அவர்கிட்ட சரக்கு இருக்கு. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், தலை கிட்ட சரக்கு இருக்கு. பட் என்னன்னா சிஎஸ்கே ஷுட் மூவ் ஆன் ஃப்ரம் தலை. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா எவ்வளோ நாள் நீங்க நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான், எவ்வளோ நாள் தலை டிபெண்டன்சிலேயே இருக்குது. வேலைக்கே ஆகுது. அடுத்தது மூவ் பண்ணி ஆகணும். எனக்கு தலை டிபெண்டன்சிலே நீங்க விக்கெட் கீப்பிங் ஃபினிஷிங் இருக்கிறது கூட எனக்கு ஓகே. தலை டிபெண்டன்சிலேன்னு கேப்டன்சி நம்பிட்டு இருக்கானுங்க. டே அந்த ஆளு விட்டுட்டு போயிட்டாரா? நீங்க வந்து ஆக்ஷன்ல மட்டமா போய் ஒரு பேக்கப் கேப்டன் கூட எடுக்காம திருப்பி தலையிட்ட கொடுக்கறது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதாவது எவ்வளவுதான் நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பீங்க? ஐ திங்க் அதை கூட அன்சுல் கம்போஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயுஷ் மாத்திரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவன் யாருக்குமே அண்டர் 19 கேப்டன் ஆயிட்டான். அவனுக்கு கொடுங்க, அவனுக்கு கொடுங்க, என்ன பண்றான்னு பாப்போம். என்ன இதோட மட்டமா போகாது, என்ன பண்றான்னு பாப்போம். இப்போ வந்து ஃபிளெமிங் வந்து ஆயுஷ் மாத்திரை போன தான் நோண்டிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் யாரு, யார் யார் பசங்க, அவன் ஸ்கவுட்டிங்ல எவ்வளவு. முதல் 2 மேட்ச் ஆயுஷ் மாத்திரை பிடிச்சி திட்டிட்டு இருந்தான் ப்ரோ ஃபிளெமிங். இந்த புது T20 பிளேயர்ஸ் எல்லாம் வந்தோடனே 6 அடிக்கிறாங்க, இதெல்லாம் சஸ்டைனபிளா இல்லையான்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருந்தான். எட்டிப்பாய என்ன வேற ஏதோ கதை சொல்றான். இன்னைக்கு மேட்ச் முடிஞ்ச ஒரு சரியான மீம் பார்த்தேன். பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்ல ரிட்டையர் ஆகணும்னா சிலர்லாம் 22 வயசுலயே ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு போட்டிருந்தான். பத்திர நான் விக்கிபீடியா எடுத்து பார்த்து 22 இயர்ஸ் ஸ்கிரீன்ஷாட் போட்டு. ப்ரோ எனக்கு நீங்க ஜட்டூஸ், சரி நீங்க அஸ்வினோட கம்பேர் பண்ண சொல்லி ஜட்டூஸ் கேமரா பத்திரனாஸ் கேமரா இப்ப சொல்லுங்க. பத்திரனா பேரே தெரியல. இனிமேல் அந்த இதுல பயோலே ரைட் ஆர்ம் வைட் பவுலர் அப்படி மாத்த போறேன். ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஆர்ம் குயிக் வைட் பவுலர். ப்ரோ ஆனா அவன் ஸ்ரீலங்காக்கு போட்ட அளவுக்கு எல்லாம் மோசமா போல ப்ரோ. அதான் ப்ரோ பியோட கம்பேர் பண்ணா சிஎஸ்கேக்கு எஸ்டிபி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா ஆக்சுவலா ஹி ஹஸ் அந்த ரிலீஸ் பாயிண்ட் கை தெரியுதா, அது மாத்துனதுனால மேல ஏத்தி இருக்கான். பட் அது வந்து அவனுக்கு அது இது சஸ்டைனபிள் கிடையாது. அவன் இன்ஜுரி வந்து சஸ்டைனபிள் கிடையாது. இது வந்து எப்படின்னா லைக் இந்த மகதீரா படத்துல கடைசி ஃபைட் போடுவான் தெரியுங்களா, உயிரை கொடுத்து அந்த மாதிரி எடுத்து. அவன் இந்த மலிங்கா மட்டும் எப்படி ப்ரோ இவ்வளவு நாள் சஸ்டைன் ஆனா? அவன்கிட்ட போய் ஏதாவது 4 மடக்கு வாங்கி குடிச்சு சொல்லுங்க ப்ரோ. இவனுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. சரி உடனே பெரிய மலிங்கா பத்தி ஒண்ணு பால் வல்தாட்டி இப்ப மலிங்கா வேணா கேட்டான். இப்பதானே ஏதோ ஒரு சந்தோஷமா பேபி மலிங்கா பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப மலிங்கா பத்தி பேசுறான் ப்ரோ. நீங்க ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்றீங்க வெங்கட். ஓகே ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்களோ ஜாலியா தான் இருப்பாரு. ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆக்சுவலா நினைச்சிட்டு இருப்பாரு. வெங்கட் வந்து ஆர்சிபி ஜெயிச்சா அப்படியே அவர்தான் சம ஃபேன் அப்படின்னு வாங்கிருப்பாரு. தோத்தா நான் அப்பவே சொன்னேன்ல, நான் ஜிங்ஸ் பண்றதுக்கு தான் அங்க இருந்தேன். 278 முடிச்சிருக்கேன். 278 அதுவே தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் தானம்மா. எவ்வளவுடா அடிச்சிச்சு? எல்லாமே இவனுக்கு தானே, எல்லாமே இவனுக்கு தானே. டாப் 3 இவனுக்கு தானா? 278 தெரியலையே. எஸ்ஆர்எச் வந்து டாப் 6 ஹையஸ்ட் டீம் டோட்டல்ஸ்ல டாப் 6ல 5 பிளேசஸ் அவன் தான் ஃபில் பண்ணிருக்கான். 5th பிளேஸ் மட்டும் கேகேஆர் இருக்கான். அதுவும் வந்து எல்லாமே வித்தின் 2 இயர்ஸ் ஸ்பேன்ல இது எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. 287, 286, 278, 277, 266 இவ்வளவு அடிச்சிருக்கானுங்க. இது எல்லாம் காரணம் யாரு?
அவர் தான் வந்து இது ஒரு என்டர்டெய்னிங் டீமா மாத்துனது. ஆக்சுவலா எஸ்ஆர்எஸ் வந்து எப்பயுமே 110 அடிச்சுட்டு அதை பவுலிங்ல டிஃபெண்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அதை வந்து ஒரு மாத்துறதே நம்ம தலைவன் தான். பட் நம்மளுக்கு மேல ஒரு பிளேஸ்ல தான் இருக்காங்க. கில்ல கேப்டனா போட்டிருக்காங்க. நான்சி கில் வாய்ஸ்ல பேசுங்க. இன்னும் கட்டக்குரலா இருக்கு. கில் வாய்ஸ் இதோட ஸ்வீட்டா இருக்கும். ஆனா ஒரு மீம் பார்த்தேன், கோச்சோட இங்கிலாந்து ஆவரேஜ், கேப்டனோட இங்கிலாந்து ஆவரேஜ் போட்டு. சரி, உங்க தலைவர் கோட் ஆஃப் த கிரிக்கெட் அவரோட கடைசி 4-5 வருஷம் ஆவரேஜ் என்ன? அது சொல்லுங்க. சொல்லுங்க, அத சொல்லுங்க சார். 16 நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கோட் ஆஃப் கிரிக்கெட்ல கோட் பேட்ஸ்மேன். ஏன்னா அது நான் சொல்றதுக்கு காரணம் வேற ஒருத்தர் கடிக்கிறதுக்காக. நீங்க வந்து உங்களோட கால்குலேஷனே தப்பா இருக்கு, என்னோட கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கு. சச்சின்னாவை கடிக்கிறதுக்குன்னு இப்படி சொல்றீங்க, ஆர்சிபி ஜிங்ஸ் பண்றேங்கிறீங்க. எனக்கு எதுவுமே புரியல. இதெல்லாம் உங்களுக்கு நம்புற மாதிரி இல்லையா? இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா 14 வயசு பசங்களாம் ஹியர் ஆஃப்டர் ஐ நாட் வாட்ச் டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட் 5 நாள் போகும், உனக்கு லீவ் 5 நாள், மொத்தம் சம்மர் ஹாலிடேஸ் வந்து தான் நீ பாக்கணும். வேலைக்கு போறோம். சம்மர் ஹாலிடேஸ் முதல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டே நடக்காது, ஐபிஎல் தான் நடக்கும். தான் பார்க்க போறேன். அது இல்லாம இப்ப என்னன்னா, நீங்க கோலி அண்ட் ரோஹித் ரிட்டையர் ஆனது வந்து இந்தியாவுக்கு ஃபேவர். இங்கிலாந்துக்கு எடுத்தோடனே 2 ஈஸி விக்கெட் கிடைக்கும், அது கிடைக்கல. இப்ப வந்து மேபி யங்ஸ்டர்ஸ் முட்டுல சாய் சுதர்ஷன் வந்து மேபி நல்லா ஆடலாம், புரியுதுங்களா? ஒரு 2 ஈஸி விக்கெட் போயிருக்கு. இட்ஸ் நாட் தி லாஸ் ஃபார் இந்தியா. அதை இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கேப்டன் சூஸ் பண்ணாலும் என்ன கணக்குனே புரியல. பும்ரா இருக்கான், பண்ட் இருக்கான், என்ன கணக்குனே எனக்கு புரியல. எதுக்கு சுப்மன் கில் கேப்டன்சி ப்ரோ? எனக்கு ஏதோ ஆன்சி இல்ல ப்ரோ. இப்பெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னு வைங்க, நாளை பின்ன ஜெயிச்சிருவானுங்க ஏதாவது. அது எப்பறம் நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம்னு கில் ஃபேன்ஸ் வருவானுங்க. எங்க இருந்து வருவானுங்களே புரியாது. இதெல்லாம் கேள்வியே கேட்க கூடாது. எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. கில் வந்து ஓகே 6 பேக்ல வச்சிருக்கான், அதெல்லாம் ஓகே. பட் அவன் நிஜமாலுமே பார்க்க நல்லா இருக்கானா என்ன? எனக்கு ஒரு மாதிரி. நீங்க வந்து கேட்க வேண்டிய ஆள் நடுவுல உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள்ட்ட. நான்சி, உங்களுக்கு எப்படி கில் என்ன பார்க்க நல்லா இருக்கானா? எனக்கு பிடிக்காது. பாஸ் ஆர் ஸ்மாஷ்? பாஸ். சரி ப்ரோ, பாஸ் ஆர் ஸ்மாஷ் ஆடலாமா? பத்தி பேசலாம், பத்தி பேசலாம். அத விட்டுட்டு கில் ஸ்மாஷ் ஆர் பாஸ், அவன் என்ன இது சச்சின் நான் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. நான் வந்து தோனிக்கு ஸ்மாஷ். தோனி இவரு பேட் கமின்ஸ் ஆஸ் கிராப் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா I will not let it go. எகிரி புடிச்சிரும் டக்குன்னு. You are not beating allegations. விமன் பிரெஃபரன்சஸ் புடிச்சிக்கலாம். நான்சி வேற என்ன பாஸ் ஆர் ஸ்மாஷ்? கெய்க்வாட் பாஸ் ஆர் ஸ்மாஷ்? Only by looks. பாஸா? சிஎஸ்கே பாஸ்ல பேச கூடாது. இல்ல ஓகே. சிவம் பாஸ் தான சொன்னேன். என்ன சிஎஸ்கே பாஸ்? சிவம் டுவே. ஐயோ பாஸ். ஐயோ பாஸ். ப்ரோ ஓகே. டவால் பிரைஸ் only by looks. ஸ்மாஷ். பத்திரனா? பாஸ். தோனி? ஸ்மாஷ். தோனி மட்டும் பாஸ் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து ஆயுஷ் மாத்திரை கேட்கலாம். பட் பீடோ கேஸ்ல உள்ள சும்மா இருக்கு. நான்சி பீடோ கேஸ் போஸ்கோ சட்டத்துல அரெஸ்ட் ஆயிடுவாங்க. அதனால பேசக்க நீங்க முக்கியமான ஆளு நீங்க. நூறு என்ன அப்படியே இப்ப எடுத்து சுத்தி எடுத்து அடிப்பீங்களா? ஸ்மாஷ் 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 ஸ்மாஷ். இல்ல நடுவுல தோனி மட்டும் ஸ்மாஷ் சொன்னால எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்லன்னா நான் ரேசிஸ்ட்னு சொல்லிருப்பேன். வேற யாருமே நான் இந்தியன் சொல்லலையா? இல்ல ஜோஃபர் ஆர்ச்சர் டெஸ்ட் பண்ணுவோம். ஸ்மாஷ். சும்மா டைவர்சிட்டி கொண்டு வரதுக்காக நீ இது நான்சி இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு. சரி ப்ரோ, உங்களுக்கு தோனி பாஸ் ஆர் ஸ்மாஷ்? யோ சொல்லுங்க ப்ரோ. எல்லாமே பாஸ் தான். தலை வந்து மயக்கத்துல இருக்காரு. You cannot get me on record admitting to this. இல்ல சொல்றது கேளுங்க. ஆன் ரெக்கார்ட் தான் நோட் பண்ணிக்கோங்க. சையர் ஆஃப் ரெக்கார்ட் கேட்டு. ஆஃப் ரெக்கார்ட் இல்ல சொல்றது கேளுங்க. தலை வந்து அரை மயக்கத்துல இருக்காரு. You have the opportunity to keep your hand on தலைஸ் தொடை. Are you going to keep it or not? சும்மா தொடையில கை வச்சிட்டு எடுத்துக்கணும். CSK வாழும் சார். தொடையில கை வச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன பண்ணுவீங்க? தொடைய வெட்டி வேற நல்ல ஒரு நீ இருக்கிற தொடைய ஆபரேஷன் பண்றதுக்கு வேணா கை வைக்க.
இது வேற மாதிரி, இது வேற ஃபெட்டிஸா இருக்கு. இது கொஞ்சம் கொடூர ஃபெட்டிஸா இருக்கு. இல்ல நிஜமாலே பல பேர் தல டேக் மை நீ அப்படின்னு சொல்லிட்டு மீம்லாம் ஆமா நான் கூட பார்த்தேன். இது கோலி பாஸ் ஆர் ஸ்மாஷ் ஒன்லி பை லுக்ஸ். பை லுக்ஸா? ஒன்லி பை லுக்ஸ். ஸ்மாஷ். ரோஹித் பாஸ். டிராவிஸ் ஹெட் ஸ்மாஷ் சொல்லுவான் தெரியுமா? நீங்க டிராவிஸ் ஹெட்டா இருந்தா ஸ்மாஷ் சொல்லிருப்பான் தெரியுமா? நீங்க என்ன பாஸ் சொல்லிருக்கீங்க? நான் டிராவிஸ் ஹெட் இல்லையே. பேட் கமெண்ட்ஸ். ஸ்மாஷ். வெங்கட் வந்து விராட்டையும் நீங்க வந்து ரோஹித் சர்மாவையும், மூணாவது யாரு? மூணாவது தோனி. தோனி ஸ்மாஷ். வெர்சஸ் கேட்கல நீங்க, நானா தான் சொல்றேன். என்ன பிளே ஆஃப்ஸ்ல வீடியோ போடலாமா வெங்கட் ப்ரோ, என்ன சொல்றீங்க நீங்க? முதல்ல சிஎஸ்கே ஸ்கேமர்ஸ் பத்தி பேசலாம் ப்ரோ. பல பேருக்கு மொத்த சீசன் ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. சரி நீங்க என்ன பிளே ஆஃப் பிரெடிக்ஷன்ஸ் என்ன உங்களுக்கு? யார் டாப் 2 நினைக்கிறீங்க? டாப் 2ஆ? எனக்கு ப்ரோ என் மனசுல ஒண்ணு தோணுது, அத சொல்றது எனக்கு நீங்க என்ன தோணுதோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க கப் அடிக்க போகுதுன்னு தோணுது ப்ரோ. எனக்கு கஷ்டக்கூதியா இருக்கு ப்ரோ நினைச்சா. என்னவோ எம்ஐ தான் தூக்குவாங்கன்னு தோணுது. யாரு எம்ஐயா? ஐ திங்க் எம்ஐ இல்ல நான் அப்படி நினைக்கவே இல்ல. ஆக்சுவலி அவனுக்கு ஆக்சுவலி ரிக்கில்டன் ஜாக்ஸ் எல்லாம் போறாங்க, கொஞ்சம் ஹிட் ஆகும்னு வச்சிருந்தேன். பாட்டி இப்படி காட்டுனதுல இருந்து அள்ளு விட்டுருச்சு. இல்ல ப்ரோ நீங்க ஸ்டிக் டு ஆர்சிபி ப்ரோ ப்ளீஸ். பட் என்னன்னா நீங்க வந்து ப்ரீ ஐபிஎல் சஸ்பென்ஷன் கேட்டிருந்தீங்கன்னா நான் ஆர்சிபி தான் ஷூரா சொல்லிருப்பேன். பட் இப்போ எனக்கு தெரியல, ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கு. இப்ப வந்து லைக் நான் வந்து இல்ல ப்ரோ நீங்க எப்பயுமே நீங்க ஆர்சிபி தான் சொல்லுங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஆர்சிபி சொல்லுங்க ப்ளீஸ். அஸ்வினோட பேர் கேட்ட நம்ம காரணத்தை விட பீடாக்கு தான் ஜாஸ்தி காரணம்னு நினைக்கிறேன். அவன் தான் அனாவசிய முட்டு கொடுத்து அஸ்வினுக்கு பேர் கெடுத்துடுறதே பெரிய லெவல்ல பீடாக்கு தான். இப்ப தெரியல அந்த அன்கேப்டு பிளேயரை ரீடைன் பண்றதை பத்தி ஏதோ பேசி எல்லாமே அவனோட அஜெண்டாவே வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா அது ஒரு ஹிட்டன் அஜெண்டா. நான் அஸ்வினுக்கு அப்படியே நேக்கா முட்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறான். எல்லாம் டக்குனு முட்டு கொடுக்குறானா இல்ல சிஎஸ்கே ஹேட் பண்றானே தெரியல. அதாவது அஸ்வினுக்கு முட்டு கொடுக்குறானா சிஎஸ்கே ஹேட் பண்றானா ரெண்டுமே ஒண்ணுதான். அது ரெண்டுமே பண்றான். அது என்னன்னா அது அப்பட்டமா தெரியுது. அவன் நான் சூக்கா பண்றேன்னு அவன் நினைச்சுக்கிறான். அதுதான் கிடையாது. அதனால லைக் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு அஸ்வின் இந்த சீசன் முடிஞ்சு ஒருத்தர் இழுத்து போட்டு அடிக்கணும்னா கண்டிப்பா பீடாகலாம், வேற எதுவுமே கிடையாது. ஒரே மீம் பெரிய யங் பிளேயர்ஸோட வாழ்வாதாரத்துக்கு பேசுற மாதிரி அவனுக்கு 30 லட்சம் தான் கிடைக்குது, இவனுக்கு 50 லட்சம் தான் கிடைக்குது. அதான் ஒருத்தன் அஸ்வினோட 9 கோடி எடுத்து கொடுங்க போட்டான். இல்ல அது அதுல எனக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். நாளைக்கே வந்து பிசிசிஐ உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு கமெண்ட்ரி கான்ட்ராக்ட் தமிழ் கமெண்ட்ரி போயிட்டு கொஞ்சம் மாத்து அப்படின்னீங்கன்னா நீங்க போயிட்டு நீங்க போயிட்டு எப்படி நீங்க இது பிச்சு செட் பண்றீங்க, எப்படி நீங்க துபாயில ஒரே ஸ்டேடியம்ல விளையாடுறீங்க நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. சம்பளம் போயிரும் தானே யோசிப்பீங்க. அப்புறம் டெஃபினெட்லி காசு கொடுத்தீங்க நான் யாருக்கான ஜாலர் அடிக்க ரெடி. நம்மளும் ஒண்ணும் பெரிய செயின்ட் கிடையாது, நமக்கு எவனும் காசு தரது இல்ல. அதனால நம்ம பேசிட்டு நீங்க வந்து வேற யாரு தலைக்கு எதிரா பேசணுமா ரெடி. அந்த அமர்பள்ளி அபார்ட்மெண்ட் ஸ்கேம் இருக்குல்ல அதை பத்தி பேசுவோம். பிடிச்சவர் வந்து பேமெண்ட் கொடுக்கலனாலும் ஒரு 7-8 கப்பு கொடுத்து வச்சிருக்காரு நமக்கு, அதனால நம்ம பயஸ்டா பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். எனக்கு வந்து இது ஒரு ஹிண்ட் தான். இன்னொன்னு இவ்வளோ எனக்கு இன்னொன்னு புரியல. புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவன் டக்குனு கப்புள் விளாக் போட்ட ஆரம்பிச்சான். அவன்லாம் வந்து ஏதோ பிராண்ட் ப்ரொமோஷன் எல்லாமே பண்றானுங்க. இன்னும் ஒருத்தனும் கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறான். அனுப்புறது பூரா இந்த சிவன் டூ பேரியில தான் அனுப்புறானுங்க இந்த வருஷம். என்னன்னா ராம் விஜயன் ஒருத்தர் அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறானுங்க. நம்மளால என்ன தப்பு பண்ண எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜிடி ஹாலிடேஸ் கண்ட யூடியூப்ல ஓபன் பண்ணாலே ஜிடி ஹாலிடேஸ் வரும். ஒரு டைம் கூட என்ன கான்டாக்ட் பண்ணல. ஜிடி ஹாலிடேஸ் நான் என்னோட எய்மே என்னன்னா அப்படியே ஓகே ஆரம்பிக்கிறது முன்னாடி ஜிடி ஹாலிடேஸ் ஆட் வரணும். அதுதான் என்னோட எய்ம். ஆனா அது நடக்க மாட்டேங்குது. ஃபேமஸ் ஆனதே ஓத்தா துஷார் தேஷ்பாண்டே வச்சு ஓத்தா சொன்னா எவன் ஆட் கொடுப்பான். இல்ல என்ன எனக்கு புரிய மாட்டேன் ப்ரோ. ஒரு ப்ரொமோஷனுக்கு எவனும் கான்டாக்ட் பண்ணல, ஒரு இதுக்கு ஆடுக்கு எவனும் கான்டாக்ட் பண்ணல, ஒண்ணுமே கான்டாக்ட் பண்ணல. என்ன கதைனே எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல இன்னொன்னு சொல்றேன். நான்சியை வந்து நம்ம யூடியூப் சேனல்ல பாத்துட்டு ஷார்ட் பிலிம்ல நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. ஏண்டா வருஷ கணக்கா இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்கானே, என்ன ஒரு போட்டோ ஷூட்டுக்காச்சும் கூப்பிட்டீங்களாடா? இல்ல சாப்பிட்டீங்களா ப்ரோ, இந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களாடா? எப்ப பார்த்தாலும் எங்க பாம்பு வச்சிருக்கீங்க, எப்ப எடுக்க போறீங்க, இதை கேக்குறது. இதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. கங்கராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, நம்மளுக்கு சிஎஸ்கே மேட்ச் ஒரு வழியா எல்லாம் முடிச்சு. சரி என்ன சொல்ல வரீங்க? எல்லா பிளே ஆஃப்ஸ்க்கும் வீடியோ போடலாமா, இல்ல ஆர்சிபி விளையாடுற பிளே ஆஃப்ஸ் மட்டும் வீடியோ போடலாமா,
இல்ல எல்லாமே போலாம் ப்ரோ. என்ன நீங்க இனிமேல் அவர் டீம் ஆர்சிபி ஏதோ பைத்தியம் மாதிரி பேசுங்க. ஈசாலா கப்பு நம்புதே, லாஜிக் எல்லாம் பேசுங்க. ஏதாச்சும் கப் ஈசாலா கப்பு நம்புதே. கப் எடுத்துட்டு வீட்டுக்கு போக முடியுமா? நீங்க 5 கப்பு வச்சிருக்கீங்க, அதை எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போக முடியுமா? தோனி எடுத்துட்டு போக முடியும். ஒருத்தன் பேசலாம் தெரியுமா ப்ரோ? பாத்தீங்களா இந்த வீடியோ? இன்னொரு ஒரு இருக்கு, இந்த ஐபிஎல் கப்பு இதெல்லாம் எங்களுக்கு சொப்பு சாமான் மாதிரி. அப்புறம் என்ன ஐபிஎல் ஆடுறீங்க? கேரக்டர்ல இருந்து வெளியே வராதீங்க. அவனுக்கு பாத்தீங்களா இந்த ஜேக் ஜெனிங்ஸ்னு ஒருத்தர் இருப்பான், அந்த எஸ்ஆர்எச் ஃபேன் ஒருத்தன், பாக்க சாம் கரன் மாதிரி ஒருத்தர் இருப்பான் தெரியுங்களா? நீங்க பாத்துக்கீங்களா? அவன்கிட்ட வந்து அங்க அபியூஸ் பண்றானுங்க ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் அப்ப. லைக் அவனை வந்து கலாய்க்கிறது வேற, அவனை வந்து வியர்ட் சிம்பிள். நான் உங்களுக்கு அந்த ரீல் ஷேர் பண்றேன். லைக் எப்படின்னா லைக் சும்மா வியர்டு ஹேண்ட் கெஸ்டர்ஸ் எல்லாம் காமிச்சு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்க இது பண்ணி ரொம்ப அபியூஸ் பண்றாங்க. இட் ஹஸ் பீன் ஆல்வேஸ் a third class behavior from RCB fans. The banter அதை தாண்டி let's say the actual fact, it has been always a third class behavior from RCB, major RCB fans. மைனர் RCB fans மைனர் இந்தியால 10 ஸ்டேடியம் இருக்கு, 10 ஸ்டேடியம் மேட்ச் நடக்குது. எந்த ஸ்டேடியமுக்கு வெளியே வந்து பிஹேவியர் அண்ட் வந்து இவ்வளவு தரமட்டமா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேடியம் தான். அது இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எந்த டீம் ஃபேன்ஸ்மே போயிட்டு ஆப்போனன்ட் டீம் பஸ்ஸ போய் மறிச்சு பிரச்சனை பண்ணதில்லை. இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் சேரும். இன்னொன்னு எவனுமே அந்த ஸ்டேட் பிரச்சனையா மாத்தினதே கிடையாது. இவங்க மட்டும் தான் அந்த ஸ்டேட் கொடி எடுத்துக்கிட்டு எல்லாருமே அந்த மஞ்ச சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யூனிக் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஆர்சிபி. பட் இதையும் மீறி ஜிங்ஸு கூட சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு அப்படியே கையெல்லாம் எரிய போய் வீட்டுக்கு போனோடனே அடுப்பு கை வச்சிடலாம் அந்த மாதிரி எனக்கு தோணுது. கான்வே வேற ஒரு 50 போட்டான், அது வேற எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. ஐ டோன்ட் திங்க் அவ்வளவு முட்டாள்தனமாலாம் திரும்ப இருக்க மாட்டானுங்க இந்த கான்வே எடுப்பாங்க ப்ரோ. அட்லீஸ்ட் இன்னைக்கு போட்ட 50ல எனக்கு அப்படியே கான்ஃபிடன்ஸே போச்சு, கான்வே டிராப் பண்ணுவாங்க கான்ஃபிடன்ஸே போச்சு. சரி ஓகே, நான் என்ன சொல்றேன்னா ஓகேவா ப்ரோ, கான்வே ரச்சின் 2 பேர் பெரிய ஸ்கேம் ப்ரோ. இல்ல ஒருத்தர் டிராப் பண்ணி ஆகணும். கான்வே இப்போ இதுக்கு மேல இன்டர்நேஷனல் ஆட்டும். If he comes back to form, Conway is a good player. உண்மையா சொல்லணும் தான், he is in a bad form. மேபி இப்போல இருந்து கிளிக் ஆகி நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், நல்லா தான் இருக்கும். பட் என்ன திருப்பி பிரச்சனை தான். ஏன்னா ஒன்ஸ் ருத்ராஜ் கம்ஸ் பேக், ஆயுஷ் அண்ட் ருத்ராஜ் ஓப்பனிங் தான். கான்வே எங்க ஆட வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஓப்பனிங் ட்ரை பண்ணுவாங்க. ரைட் ஹேண்டரா இருக்கானுங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு ஏதாவது யோசிப்பாங்க. கான்வே பெஞ்ச் கூட ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக வைக்கலாம். ஏதாவது ஒருத்த இன்ஜுரி என்ன கேட்டா, நீங்க ருத்ராஜே ஆக்சல் விட்டு பிடிங்க, 12 கோடியில எடுத்துடலாம், கேப்டன் ஆக்கிடலாம் திருப்பி. இல்ல பிரச்சனை அதெல்லாம் ரேட் போயிடுவோம். இன்னொன்னு இவனுக்கு நம்மளுக்கு வேற எந்த டீம் கேப்டன் தேடல, நம்ம மட்டும் தான் கேப்டன் தேடிட்டு இருக்கோம். அததான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? ஏத்துவானு எவ்வளவு முடியுமோ ஏத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்கள்ட்ட அவ்வளவு பர்ஸ் இருக்கு நம்மள ப்ரோ, எவ்வளவு இருக்கும். நீ வேற ஆப்ஷனே கிடையாது உனக்கு. நம்ம ஃபார்மாலிட்டி கூட நிறுத்த முடியாது, சும்மா நடிக்க கூட முடியாது எடுக்காத மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு. உன்கிட்ட கேப்டனே இல்லையே, என்ன பண்ண அப்படின்னு மாட்டிக்குவானுங்க. நான் ஏன் ருத்ராஜ் சொல்றேன்னா, ஜடேஜா விட்டு பிடிச்சோன்னு வைங்க, அவன் ஆல்ரவுண்டர்ன்ற டாக்ல வேற டீம்ல போய் ஸ்கேம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா துராஜ் வந்து வெறும் பேட்ஸ்மேன் மட்டும் தான், வேற யாரும் கேப்டனும் தெரியல. சோ நமக்கு எடுக்கிறது இல்ல. நம்ம பையன் வந்து கண்டிப்பா மத்த டீம் வந்து எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கோயின்கெல்லாம் வந்து வெறியில இருக்கான், புரியுதுங்களா? அதே 27 கோடி அவனுக்கு கொடுத்து திருப்பி இன்னொரு டைம் ஏமாற அவன் ரெடியா இருப்பான் கோயின்கெல்லாம். ஏன்னா கண்டிப்பா ரிஷப் ஒரு பந்தை வந்து ரீடைன் பண்ணுவானாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஸோ கோயின்கா வந்து போலாம். அதே மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான் ப்ரோ. நீங்க கரெக்டா ஒன்று ஞாபகப்படுத்தீங்க, நம்ம வந்து ரிலீஸ் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கோம், திருப்பி சைன் பண்றேன்ட்டு போயிட்டு இந்த பந்த் சாம்சன் எல்லாம் சைன் பண்ணான்னு வைங்க. டாப் 2 கெஸஸ் சொல்லுங்க, அதோட முடிச்சுக்கலாம். டாப் 2வா? ஆர்சிபி. நீங்க வண்ணத்தோடயே விளையாடாதீங்க. நான் மாலுக்கு ஜிங்ஸ் பாடுறதுக்கு தெரியல, ரொம்ப வெள்ளந்தியா இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கள் என்னென்ன பிளே ஆஃப் வீடியோ, ஐபிஎல் வேற முடிய போகுது, அதுக்கப்புறம் புது கண்டென்ட் வேற ஏதாவது ரெடி பண்ணும். நீங்க கடல் கண்ணி ஷோ நடத்துங்க, நான் கிளம்புறேன். ஓ வாங்க ப்ரோ, நம்மளும் ஏதாச்சும் கிளம்பிடுவாங்க. நம்பர் பாத்தியா? ஷார்ட் பிலிம், நீங்க ஷார்ட் பிலிம் நடிப்பீங்க, படம் நடிப்பீங்க, நாங்க உங்களுக்கு போஸ்டர் ஓட்டணும். நான் வந்து லைக் நான்சிட்ட ஒன்று அப்ரிசியேட் பண்ணுங்க, லைக் ஆன் ரெக்கார்ட் அப்ரிசியேட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, லைக் இவ்வளோ ஃபேன்ஸ் இருந்து கமெண்ட்ஸ்ல இது பண்ணாலும் என்னைக்கும் என்கிட்ட வந்து ரெக்கார்டிங் வாங்கினா அக்காவுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்லு அந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சது இல்லை. அது வரைக்கும் நல்ல விஷயம் தான்.
2 வருஷமா கூப்பிட்டப்பலாம் நான் காலுக்கு வந்திருக்கேன். இன்னி வரைக்கும் ஒரு அப்ரிசியேஷன் வந்தது. ஐயோ உங்களை யாராச்சும் இப்படி சிம் பண்ணிருக்காங்களா இல்ல என்ன யாராச்சும் சிம் பண்ணிருக்காங்களா சொல்லுங்க. பண்ணதில்ல. நீங்க கூப்பிட்டா காலே எடுக்காத பல பேர் இருக்கிறப்போ. ஆமா இவர் காலையில நான் வராரு நைட்டு நான் வராரு பாவங்க. வெங்கட் ப்ரோ தான் என்ன வந்து கட்டி காப்பாத்துறாரு. கடைசி பெரும் தூணாக ஓகே பூமரில் இருப்பது வந்து வெங்கட் ப்ரோ. எனக்கு வந்து அது வந்து இதோட விடை கொடுக்கிறேன். நன்றி. அந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொன்னா கிளம்பிடுவாரு அவரு. யார் பெற்ற மகன் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அதனாலதான் சரி அப்படியே அவர் வந்து புடிச்சு வச்சிருக்கேன். சோ வெங்கட் ப்ரோ வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு பெரிய பில்லரா இருந்திருக்காரு. நம்மளுக்குன்னு இல்ல அவர் தான் ஏதாவது இட் ஹஸ் பிகம் a core team. இப்போ வந்து நம்ம டிபியே மாத்த வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. சரி பேசிட்டு இருக்காரு. நான் அடுத்த சீசன்ல இருந்து வராம இருக்கலாம்னு வச்சிருக்கேன். நான் கன்சிஸ்டன்ட்டா வர ஆரம்பிச்சதுல தான் சிஎஸ்கே நக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதாவது யார் மேலயோ பழி போடணும் ப்ரோ. இதெல்லாம் ஒரு இது நம்ம எழுதிக்க கூடாது. நான் தலை மாதிரி ப்ரோ என் மேலே பழி போட்டுக்குவேன். தலை எந்த தைரியத்துல பழி போட்டுக்கிறாருன்னா தலைக்கு அந்த பவர் இருக்கு. பழி போட்டாலும் அவர் யாரும் தூக்க முடியாது. மத்தவங்களாம் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லிதான் ஆகணும். அது ஒரு பெருந்தன்மைலாம் கிடையாது. இப்ப போயிட்டு ரிஷப் பந்த் போய் அவன் மேல பழி போட்டுக்கிட்டான்னு வைங்களேன். நான் தாங்க ஆமாண்டா நீ தாண்டா கொத்த காரணம் ஆமாண்டா நீ தாண்டா காரணம் அப்படின்னு பிடிச்சிக்குவான். ஸோ அந்த ஃப்ரீடம் இருக்கு தலைக்கு. அதுதான் 2023ல கடைசி வீடியோ என்ன தெரியுமா போட்டான்? ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நைட் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி 1:30 மணிக்கெல்லாம் ரெக்கார்டிங் கூப்பிட்டு எவன் வந்து ஊன்லாம் கத்தி எப்படி திருவிழாவா இருந்துச்சுடா சார். எப்படி வாழ்ந்த யூடியூப் சேனல். அதெல்லாம் கூட எனக்கு ஒரு இந்த மேட்ச் நமக்கு வந்து கடைசி டிசி மேட்ச். அது ஜெயிச்சாதான் நம்ம டாப் 2 சீசன்ல. அந்த மேட்ச் முடிச்சு அந்த மேட்ச் இதே மாதிரி தான் 200 அடிச்சுட்டு நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு ஜம்முன்னு டாப் 2க்குள்ள போவோம். அந்த மேட்ச் ரெக்கார்டிங் தான் எனக்கு இருக்கலே சரியான மெமரி. லைக் அப்பா எப்படியோ டாப் 2 போயிட்டோம், இனிமே கப்பு தான் அப்படின்ற லெவல்ல நம்ம யோசிச்சு செம்மையா பேசிட்டு இருந்தோம். பை ப்ரோ.